எல்லாருக்குமே இந்த சம்மரில் ரொம்ப ஸ்கின் கருத்து போயிடுது. நிறைய ரொம்ப டயர்டாக தெரியுறாங்க எல்லாருமே. ஏன்னா வேர்வை அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருள்கள் வச்சு எப்படி நம்ம பிரைட்டனாக பார்க்கலாம். அரிசி ஊற வச்சு நல்லா அந்த தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு ஃபேஸில் அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகும், ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகும். கண்ணாடி போல் மின்னக்கூடிய ஒரு ஸ்கின்னுக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். உள்ளே இருக்கிற மேக்கப்லாம் வருது அப்படின்றத பார்க்குறோம். டெட் ஸ்கின் எல்லாம் வருது, அப்படியே ஒயிட்டாக ட்ரையாக இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாம் வருது. ஸோ இது மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு நாள் செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். அது ஒரு ஃபேஸ் பேக். அது திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபேஸை எப்படி கண்ணாடி மாதிரி ஜொலிக்க வைக்கலாம் அப்படின்றது தான். எல்லாருக்குமே இந்த சம்மரில் ரொம்ப ஸ்கின் கருத்து போயிடுது. நிறைய ரொம்ப டயர்டாக தெரியுறாங்க எல்லாருமே. ஏன்னா வேர்வை அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருள்கள் வச்சு எப்படி நம்ம பிரைட்டனாக பார்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவங்க ஃபேஸில் கொஞ்சம் பால் எடுத்து அதால் ஃபேஸை துடைக்கிறோம். ஸோ இது மாதிரி நீங்களும் செய்யலாம். பத்மஜாவோட ஃபேஸில் கொஞ்சம் ஓப்பன் போர்ஸ் இருக்குது, ஸ்கின் கொஞ்சம் டேன் ஆகிருக்கு அவங்க வெயிலில் போகிறதுனால. ஸோ கொஞ்சம் மில்க் இல்லைன்னா மில்க் க்ரீம், ட்ரை ஸ்கின்னாக உள்ளவங்களுக்கு மில்க் க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம். அதை வச்சு நல்லா கிளென்ஸ் பண்ணும்பொழுது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நல்லாயிருக்கும். பார்த்தாலே தெரியுது அவங்களுடைய பழைய ஸ்டைல் மேக்கப் இது எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அன்னன்னைக்கு நம்ம ரிமூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணால் கூட போகாது. அதனால் ஒரு மில்க்கோ இல்லை கிளென்சிங் மில்க் வச்சு கூட நீங்கள் துடைக்கலாம். ஸோ இது ஒரு டைம் 2 டைம் கூட நம்ம செய்யலாம். மேலேருந்து சைட் வேஸ்லேயும் கீழ் நோக்கியும் செய்யும் பொழுது போர்ஸில் அடப்பட்டிருக்கிற எல்லா அழுக்குகளும் ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்துடும். ஃபேஸ் நல்லா கிளியராக இருக்கும். நம்ம ஊரில் சம்மர் இன்னும் நீடிச்சிட்டே தான் போகுது. அதனால் சம்மர் டைம் அப்படின்னு சொல்கிறதோட கூட எவ்ரி அதர் மந்த்தும் நமக்கு ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்க்கும்போது நிறைய பழைய ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், கொஞ்சம் ரைஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். அரிசி ஊற வச்சு நல்லா அந்த தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு ஃபேஸில் அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகும், ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகும். ஸோ இது கண்ணாடி போல் மின்னக்கூடிய ஒரு ஸ்கின்னுக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். ஸோ இது ரைஸ் வாட்டர் டோனர் 2வது ஸ்டெப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் வெள்ளரிக்காவுடைய சாறு, இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நான் சேர்க்க போகிறது கொஞ்சம் சுகர். ஸோ இந்த வெள்ளரிக்காய் சாரும் சுகரும் அப்ளை பண்ணும்பொழுது ஒரு மைல்டான ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக நான் இதை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் சுகர், நார்மல் சுகர் ஆட் பண்ணலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த வெள்ளரிக்காய் சாறு இதில் நான் ப்ரஷ்ஷை டிப் பண்ணி அவங்க ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணுறேன். சுகர் பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகும் பொழுது நம்ம லைட்டாக ஸ்க்ரப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நோஸில் சிலருக்கு பிளாக் ஹெட்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ இவங்களுக்கு இந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் கருமை தெரியுது. ஸோ இந்த இடத்துல நான் 2-3 கோட் போடுறேன். நோஸில் போர்ஸ் ஓப்பனாக இருக்குது, அதனால் அங்கேயும் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப கூலிங்காக இருக்கும், அட் த சேம் டைம் ஃபேஸ் நல்லா பிரைட்டாகவும் இருக்கும்.
நெத்தி வந்து சில பேருக்கு ரொம்ப டார்க் ஆகிடும் இந்த மாதிரி வெயிலில் போகிறதுனால. அதுவும் பைக்கில் போகிறவங்களா இருந்தால் நெத்தி ரொம்ப சீக்கிரமே கருமையாக இருக்கும். அதனால அவங்களுக்கு இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெள்ளரிக்காவும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி போடுறது. இது மாதிரி போட்டுட்டு உங்கள் வேலைகளை செய்யுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை தொடச்சி பார்க்கலாம். லைட்டாக இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கர் டிப்ஸால் ரொம்ப அழுத்தாமல் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம். இங்கே ஏற்பட்டிருக்கிற கருமையெல்லாம் அவங்க பைக்கில் போகிறதுனால, ஏன்னா நம்ம வெயிலில் போகும்போது இந்த இடம் தான் சீக்கிரமாக கருக்கும். ஸோ ஃபேஸில் வந்து சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போடணும். அது இல்லாமல் நல்லா கவர் பண்ணிக்கிறதும் ரொம்ப அவசியம். இது செய்யும்போதே அப்படியே ஒரு கிளாஸ் எஃபெக்ட் கிடைக்குது ஸ்கின்னுக்கு. ஏன்னா இந்த வெள்ளரிக்காயில் இருக்கிற சிலிக்கான் சத்து இந்த கிளாஸ் எஃபெக்டை கொடுக்கும். சர்க்கரை வந்து ஒரு நல்ல அப்ரேசிவாக இருக்கும், ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். அதனால நம்ம கெமிக்கல் ஸ்க்ரப்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். கண்ணு உள்ளே போனாலும் ஒன்றும் இல்லை, வாய்க்குள்ளே போனாலும் ஒன்றும் இல்லை, எல்லாமே எடிபிளான திங்ஸ் தான். அதனால் இந்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஃபேஸில் இருக்கிற வெள்ளரிக்காய் அண்ட் சுகர் எவ்வளோ நல்ல எஃபெக்டிவாக இருக்குன்றதை பார்க்குறோம். ஹர்ப்ஸுக்கு வந்து அவ்வளோ நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம். எவ்வளோ பாருங்கள், ஸ்கின் உள்ளே இருக்கிற லேயர்ஸ்லேருந்து வந்துகிட்டே இருக்குது. நம்ம சோப் அண்ட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணால் கூட இவ்வளோ டீட்டெயில்டாக நம்மளால் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் இந்த மாதிரி ஹர்பெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது எவ்வளோ நம்ம வந்து ஓல்டு மேக்கப், ஸ்டேல் மேக்கப்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லெமன் அண்ட் ஹனி. ரொம்ப நல்ல காம்பினேஷன். உள்ளே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. டெய்லி காலையில் ஃபஸ்ட்டு எழுந்த உடனே வார்ம் வாட்டரில் கொஞ்சம் லெமன் ஜூஸும் கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி முகத்துலேயும் நம்ம போடலாம். பட் குறைவான லெமன் ஜூஸ், ரொம்ப தேவையில்லை, குறைவாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஹனியும் லெமனையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கு, அதில் கொஞ்சம் ஹனியை நான் சேர்த்துக்கிறேன். தூய்மையான தேன் வாங்கிக்கோங்க, வாங்கி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணாலும் போடுறது குறைவாக யூஸ் பண்ணிங்கனாலே போதும். ஒரே ஒரு கோட் லெமன் அண்ட் ஹனி ஆட் பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபேஸில் இருக்கிற அந்த சின்ன சின்ன ரோமங்களுடைய கலர் மாறும் அண்ட் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஹனி ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், ஒரு ஹியூமெக்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். கொஞ்சம் நேரம்தான் நம்ம வைக்க போகிறோம், ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். அதுக்கப்புறம் இதை தொடச்சிடலாம். ஸோ கிளாஸ் ஸ்கின் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். ஸோ லைம் எடுக்காமல் லெமன்னாக எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த எலுமிச்சை அதை எடுத்து அதில் சாறு எடுத்து கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். கூட கொஞ்சம் ஹனி, ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் ஹனி இருந்தால் போதும். 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கோம். இது உள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும், இறந்த செல்கள் எல்லாத்தையும் எடுத்துடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும், நல்ல பிரைட்னஸும் கொடுக்கும். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துகிட்டு பார்க்கலாம். லெமன் அண்ட் ஹனி போட்டு தொடச்சாச்சு. வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ நம்ம இதை செய்யலாம். துடைக்க நமக்கு எவ்வளோ ஓல்டு ஸ்டேல் மேக்கப் வருதுன்றதை பாருங்கள். ஈவன் கிளென்சிங் மில்கில் கூட இது வராது. ஸோ அந்த அளவுக்கு லெமனுக்கு ஒரு நல்ல சத்து இருக்குது. லெமனுக்கு வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின் பிரைட்னஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு ஸ்டெப்பாக அவங்களுக்கு செஞ்சு துடைக்கும் பொழுது எவ்வளோ வந்து உள்ளே இருக்கிற மேக்கப்லாம் வருது அப்படின்றத பார்க்குறோம். டெட் ஸ்கின் எல்லாம் வருது, அப்படியே ஒயிட்டாக வந்து ட்ரையாக இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாம் வருது. ஸோ இது மாதிரி நம்ம வாரத்தில் 1 நாள் செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். அது ஒரு ஃபேஸ் பேக், அது எப்படி செய்கிறோன்றதை பாருங்கள். இந்த கிளாஸ் ஸ்கின்க்கான ஃபேஸ் பேக் எப்படி செய்கிறோன்றதை பாருங்கள். இந்த கிளாஸ் ஸ்கின்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பார்த்தா கடலை மாவு ரொம்ப நல்லது, ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் கம் ஒரு அப்ரேசிவ் ஸ்க்ரப்புன்னு கூட சொல்லலாம். கூடவே கஸ்தூரி மஞ்சளும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ கடலை மாவில் கொஞ்சம் தயிர் நான் கலந்துக்கிறேன். கொஞ்சம் தான், ஒரு 2 டீஸ்பூன் அளவு தயிர், ரொம்ப கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுங்கள். நார்மல் மஞ்சள் கூட நீங்கள் சேர்க்கலாம். கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கலன்னா நார்மல் மஞ்சளை சேர்க்கலாம்.
ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு, தயிர், கஸ்தூரி மஞ்சள், இது தெரிஞ்சது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நம்ம எவ்வளோ தடவை சிலதெல்லாம் பார்த்தாலும் செய்யவே மாட்டோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயோ இவ்வளோ நாளாக நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த கடலை மாவில் இருக்கிற இந்த ப்ரோட்டீன் அவ்வளோ நல்லது நம்மளோட ஸ்கின்னுக்கு. அண்ட் இதில் ஆட் பண்ணுற தயிரில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் நல்லா டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணும், ஓல்ட் மேக்கப் எல்லாத்தையும் எடுத்துரும். இவங்க பைக்கில் போகிறதுனால நெத்தி வந்து ரொம்ப டேன் ஆகிருக்கு. ஸோ அதனால் நெத்தியில் நான் யூஸ் பண்ணுறேன். அதை கொஞ்சம் திக்காக டபுள் கோட் போடலாம். எல்லாமே நம்ம ஓனாக செய்யணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். வேறு யாராவது செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்களும் ஏதாவது பார்லர்களில் போய் கூட செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் வீட்டிலையே செய்யுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பேக் போடலாம். இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ண போகிறோம். ஸ்கின் தொட்டால் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். கிளாஸ் ஸ்கின் கிடைக்கணுன்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக அந்த ரோஸ் வாட்டரில் நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லேஸாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணால், ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிகிட்டே வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பளிச்சுன்னு இருக்கும், ஃபேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாரம் வரையில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் சிம்பிள் ரெமெடிஸ் தான், ஆனாலும் ரொம்ப நல்ல ரிசல்ட் ஓரியன்ட், சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா பிரைட்டாக இருக்கும். ஃபுல்லாக செஞ்சுட்டு பார்க்கலாம். பத்மஜாவோட ஃபேஸ் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்படி தொட்டாலே ஸ்லைட் ஆகி போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஸ்கின் அச்சீவ் பண்ணணுன்னா இப்போ நம்ம செஞ்சிடலாம். எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட சிநேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள் ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப் உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். திருச்சி சிநேகிதிகளே, சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். வாழ்க்கை தடைகளை கடப்பதற்கு உங்களுக்கு உதவ ஒரு நிஜ சிநேகிதியாய் வந்து உங்கள் கரம் பற்றிக் கொள்ள காத்திருக்கிறாள் உங்கள் குமுதம் சிநேகிதி. இடம் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி. நாள் 18/7/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை.